கவனமா கவனிங்க, விறுவிறுன்னு பார்த்துடலாம். புலி தங்கிய குகை. இதுல ஃபர்ஸ்ட் சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் எழுதிக்கோங்க. சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன். இந்த பாடல பாடியது காவர் பெண்டு அப்படிங்கிற ஒரு புலவர். காவர் பெண்டுங்கிற புலவர் இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ஒரு செவிலித்தாய். யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சோழ மன்னன் கோப்பெரு நலங்கிள்ளி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு செவிலித்தாயா இருந்திருக்காங்க காவர் பெண்டுங்கிறவங்க. இந்த காவர் பெண்டு பாடிய பாடல் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு? இவங்க ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அது புறநானூற்ற இடம்பெற்றிருக்கு. புறநானூறுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும், 8 தொகை நூல்கள்ல அது ஒன்று. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா புறநானூறு. புறநானூறு பண்டைய கால தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் இத பத்திலாம் கூறுறதுதான் புறநானூறுங்க. அதுக்கடுத்து பாருங்க, யாண்டு அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? எங்கு. சிற்றில் அப்படிங்கிறதுக்கு சிறு வீடு. கல் அப்படிங்கிறதுக்கு கல் அலை அப்படிங்கிறதுக்கு கற்குகை. அதுக்கப்புறம் யாண்டு அப்படிங்கிறது எங்கு, ஈன்ற அப்படிங்கிறது பெற்றெடுத்த. அடுத்த பாருங்க, அடுத்த லெசன் வந்துட்டோம். பாஞ்சை வளம், அதாவது பாஞ்சாலங்குறிச்சி இருக்குல்ல, அதுதான் சொல்றாங்க. சோ அதுல சில நிகழ்வுகளை நம்ம பார்க்க போறோம். வானமலை, வான மாமலை. அவர் என்ன தொகுத்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கதைப்பாடல ஒரு நூல்ல எழுதி வெளியிட்டிருக்காரு. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் அப்படிங்கிற தலைப்பிலே வந்திருக்கு. இது சுத்த வீரன் சூரன் கட்டபொம்மத்துறை துளங்கும் பாஞ்சை வளங்கள். இந்த பாடல் வரிகள் அவர் எழுதியிருக்காரு. இல்ல முழுக்க முழுக்க கட்டபொம்மனை பத்தி தான் அவர் எழுதியிருக்காரு. சூரன் அப்படின்னா வீரன், பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், சாஸ்தி அப்படின்னா மிகுதி, அதே மாதிரி விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பாரம். அதுக்கடுத்து வாரணம் யானை, இது நமக்கு தெரியும். வாரணம் அப்படிங்கிறது வார்த்தை நம்ம அதிகமா கேட்டிருக்கோம். யானையும் தெரியும். அடுத்து பரின குதிரை, சிங்காரம் அப்படின்னா அழகு, கமுகு அப்படின்னா பாக்கு. ஊர்வலத்துல முன்னால் எது அசையும்? வாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாடல்ல சொன்னதை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? பாஞ்சாலங்குறிச்சியில எது நாயை விரட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க? முயல். இது எல்லாமே இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஒரு பெரிய டாபிக் இது. நீங்க அவர் பேரை எழுதிக்கோங்க, அதுக்கு கீழே 1 by 1 எழுதிட்டே வாங்க. குறிப்பு நல்லா நீட்டா எழுதி வச்சுக்கோங்க. நான் கிடைச்ச எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். அண்ட் எக்ஸ்ட்ராவும் நிறைய ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸையும் இந்த டாபிக்ல கவர் பண்ணியிருக்கேன். தேசியம் காத்த செம்மல் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன். இப்ப இதுல இவர் முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறவர் எம்எல்ஏவா 1937 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். எழுதிக்கோங்க. 1937 எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காரு. 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றார். அன்னபோஸ்ட் சொல்லணும்ல, சோ போட்டியின்றியே ஜெயிச்சிட்டாரு. இவர் யாருமே நிக்கல, சோ இவர் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1952, 57, 62 இந்த 3 டைம் மொத்தம் 5 டைம். சோ எல்லா டயத்திலயுமே இவர் ஜெயிச்சுட்டே வந்திருக்காரு. 62 வரைக்கும் இவர் தான் இருந்திருக்காரு, வெற்றி பெற்றிருக்காரு எம்எல்ஏவா. அடுத்து பாருங்க, வீர போச்சல் விவேகம், அதாவது வீர பேச்சா அப்புறம் விவேக பேச்சு, அது இவற்றை இருக்கும். தியாகிகளையும் தலைவர்களையும் உருவாக்குவதுதான் இவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ராஜாஜி என்ன சொல்லுவார் அப்படின்னா, பேச்சு அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இந்த ஐயா பேச்சு உதடுகள்ல இருந்து வராது, உள்ளத்துல இருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னவர் ராஜாஜி. இது கேட்டிருக்காங்க அவருக்கா. சோ குறிப்பிட்டுக்கோங்க, பேச்சு உதடுகளில் இருந்து வருவதில் உள்ளத்திலிருந்து வருகிறது. யாருடைய பேச்சு அப்படின்னா முத்துராமலிங்க தேவருடைய பேச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு ராஜாஜி. அதே மாதிரி சுத்தியாகி என பாராட்டிய சுத்த தியாகி, அது கொஞ்சம் பிளரா இருக்கு பாருங்க, நீங்க எழுதிக்கோங்க. சுத்த தியாகி என பாராட்டியவர் யார் அப்படின்னா பெரியார். பெரியார் இவர் எப்படி பாராட்டிருக்காருன்னா சுத்த தியாகி அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் பிறந்த வருஷம் எழுதிக்கலாம். 1908 அக்டோபர் 30 திங்கள் அன்னைக்கு பிறந்திருக்காரு. 1908 அக்டோபர் 30 முத்துராமலிங்க தேவர் பிறந்தது. அதுக்கப்புறம் பசுமன் முத்துராமலிங்க தேவரோட பெற்றோர் உக்கரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். பிறந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டம் பசுமன் அப்படிங்கிற ஊர். தொடக்க கல்வி அப்படின்னு பார்த்தோம்னா கமுதி. தொடக்கல்வி கமுதியில படிச்சாரு. உயர்கல்வி மதுரை பசுமலை பள்ளியில படிச்சாரு. அதே மாதிரி இவரை வளர்த்தது ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அதே தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்து இவரோட படிப்பு நின்றதுக்கான காரணம் நான் போட்டிருக்காங்க. பிளேக் நோய் பரவியதால் நம்ம வந்து 10ஆம் வகுப்பு அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போது வந்து நிப்பாட்டிட்டாங்க. இவருக்கு தெரிந்த மொழிகள் பார்த்தோம்னா தமிழ்ல ஆங்கிலம் ரொம்ப ஃப்ளூயன்ஸா பேசுவார். அதுதான் வந்து இவருடைய பெரிய ஒரு பேச்சாற்றலுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அது வந்து ரொம்ப துணையா இருந்துச்சு. 1936 வந்து விருதுநகர்ல காமராஜர் வந்து தேர்தல்ல நிக்க வச்சிருக்காரு. தேர்தலில் நிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு சொத்து இல்லாத காரணத்தினால் பல விதமான சூழ்நிலையில வந்து இவர் கேட்டிருக்காரு, நான் நிக்கணும் விருப்பப்படுறேன் அப்படின்னு. சோ இவர் வந்து ஓகே நில்லுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கடுத்து வந்து ஆட்டுக்குட்டி ஒண்ண வந்து வாங்கி கொடுத்து அவர் பேரை ரிஜிஸ்டர் பண்ணி அது வரி கட்டி அந்த இதை காட்டி தான் நிக்க வச்சிருக்காங்க. இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க 1936 விருதுநகர்ல காமராஜரை நிக்க வச்சது முத்துராமலிங்க தேவர். அதுக்கப்புறம் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க திருவிக்கா அப்படி பாராட்டிருக்காங்கன்னா தேசியம் காத்த செம்மல். வாய்ப்பூட்டு சட்டம் வந்து போட்டாங்க ஆங்கிலேய அரசு. அவங்க மேடையில வந்து ஆங்கில அரசு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது போகணும் அப்படின்னு போராட்டம் பண்ணும்போது வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. யாருக்கு போட்டாங்க அப்படின்னா தென் சைடு வந்து தேவரையாவுக்கும் வட சைடு வந்து திலகரையாவுக்கும் 2 பேருக்குமே வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வங்கசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது யாரு அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வங்கசிங்கம்னால நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து கேட்டுக்கிட்டதுக்கு இணையா நேதாஜி வந்து மதுரைக்கு வந்தாரு. அதே மாதிரி வந்து என்னைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 1939 செப்டம்பர் திங்கள் 6 1939 செப்டம்பர் திங்கள் 6 அப்ப மதுரைக்கு வந்தாரு. அதே மாதிரி முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட குரு அப்படின்னு பார்த்தோம்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் அவர் வந்து குருவா ஏத்துக்கிட்டாரு. தேசிய ராணுவத்தை வந்து உருவாக்குனது அவர் தான், ஐஎன்ஏன்னு சொல்லுவோம்ல, தேசிய ராணுவத்தை உருவாக்குனவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். தமிழ்நாட்டுல இருந்து நிறைய வீரர்களை வந்து ராணுவத்துல சேர்த்தது வந்து முத்துராமலிங்க தேவர் தான். நிறைய பேர் அனுப்புனாங்க. அதனாலதான் வந்து அன்னைக்கு வந்து நம்ம வெள்ளையர்களை எதுக்க முடிஞ்சிச்சு. ஆர்மி இருந்தனாலதான் அவங்க வந்து பயந்தாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து இங்க இருந்து கிளம்பணுங்கிற அந்த எண்ணத்துல இல்ல. ஆர்மி வந்தோடனே தான் வந்து அவங்க பயப்படவே செஞ்சு கிளம்புனாங்க. அதோட எல்லாருமே வீரமா வந்து போராடி நிறைய பேர் நம்மளோட இதுக்காண்டி உயிர் விட்டு இருக்காங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்டோபர் 30 அப்போ வந்து தமிழக அரசு விழாவா கொண்டாடுறாங்க. அது என்ன அப்படின்னா பசும்பொன் ஐயா அவருடைய பிறந்த நாள் வந்து அக்டோபர் 30 அதை வந்து கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் விடுதலைக்கு பின்னாடி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா நடத்திய வார இதழோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேதாஜி. அதே மாதிரி முத்துராமலிங்க தேவருக்கு வந்து என்னென்னலாம் தெரியும் இது வந்து நாங்க குறிப்பிட்டுக்கோங்க. சிலம்பம் குறிச்சுக்கோங்க. சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம், இது எல்லாத்துலயுமே வல்லமை பெற்றவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வல்லமை பெற்றது எதுலாம் அப்படின்னு கேட்டாங்க. நிறைய கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எது இல்ல எது அனைத்துமா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் கேட்கும் போது நீங்க கரெக்டா எழுதுங்க. சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் வந்து சென்னையில வந்து இந்திய நாடாளுமன்ற வளாகத்துல சிலை இவருக்கு வைக்கணும். அதாவது சென்னையிலயும் சரி சென்னையில இந்திய நாடாளுமன்ற வளாகம் இது ரெண்டுலயுமே வந்து என்ன வச்சாங்கன்னா சிலை வந்து வச்சாங்க இவருக்கு. அதுக்கப்புறம் இவர் முத எங்க பேச்சு ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா சாயல்குடிங்கிற ஒரு ஊர்ல தான் இவர் பேச்சு முத பேசியிருக்காரு. முத்துராமலிங்க தேவர் வந்து பேசினது விவேகானந்தரோட பெருமையை பத்தி பேசியிருக்காரு. 3 மணி நேரம் பேசியிருக்காருன்னு குறிப்பிட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் குறிச்சுக்கோங்க. அதே மாதிரி இவருக்கு தபால் தலை எப்போ இந்திய அரசு வெளியிட்டது அப்படின்னா 1995 இவருக்கு தபால் தலை வெளியிட்டு இருக்கு. கேட்கலாம் முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்டது எந்த ஆண்டு? 1995. அடுத்த சிங்கத்தோட முழக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிங்கத்தின் முழக்கம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா அறிஞர் அண்ணா. அவர் தான் சொல்லியிருக்காரு. அது எப்படி சொல்லியிருக்காருன்னா முத்துராமலிங்க தேவர் பேசினா சிங்கத்தோட முழக்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. அதனால அவர் என்ன சிறப்பு பெயர் கொடுத்திருக்காரு அப்படின்னா தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948 கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி 1948 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துல இந்த குற்றப்பரம்பரை சட்டம் வந்து நீக்கப்பட்டுச்சு. அதோட போராட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1934 மே 12, 13 வந்து எதிர்த்து மாநாடு வந்து கம்யூனில் நடத்தி போராடினாங்க. இந்த குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிங்கிறது வந்து
மீட்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1948. அதே மாதிரி மதுரையில வந்து வைத்தியநாதர் கோயில்ல நுழைவு போராட்டம் நடந்துச்சு, அது வந்து 1939. இந்த வருஷம் எல்லாம் வரும்போது குறிச்சுக்கோங்க, 1939. அதுக்கப்புறம் உழுவுவதற்கு நிலம் அவர்களுக்கே சொந்தம், அதாவது உழுபவர்களுக்கே நிலம் அப்படின்னு சொல்லி சொன்னது முத்துராமலிங்க தேவர். உழுபவருக்கே நிலம் அப்படின்னு சொன்னது முத்துராமலிங்க தேவர். இவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க், இந்து புத்த சமய மேதை அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. இந்து புத்த சமய மேதை அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டா யாரும் நினைச்சுக்கிறாங்க, முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணலாம். பசும்போன் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. பசும்போன் முத்துராமலிங்க தேவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இவர் வந்து ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படின்னு ஒண்ணு சங்கத்தை தொடங்கினாரு. அது எதுக்காண்டி அப்படின்னா விவசாயிகளுடைய துயர் துடைக்க வந்து இவர் பாடுபட்டார். அதாவது உழுபவருக்கே நிலம் சொந்தம் சொன்னது, அதே மாதிரி விவசாயிகளுடைய பொருட்களுக்கு வந்து விலை வந்து சரியான விலை கிடைக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னது, இது எல்லாமே இவர் பாடுபட்டிருக்காரு. பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை அப்படிங்கிற ஒண்ணு அமைச்சுதான் பாடுபட்டிருக்காரு. அப்ப முக்காவாசி விவசாயிகளுக்கு பாடுபட்டிருக்காரு. அதுக்கப்புறம் போராட்டம், இந்திய சுதந்திரத்துக்கு முக்காவாசி போராடிட்டாரு. எல்லா எல்லா ஊர் மக்களுக்காகவும் நிறைய இடங்கள்ல வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க 1938 மதுரையில 23 தொழிற்சங்கங்களோட தலைவரா இருந்திருக்காரு. 1938 மதுரையில 23 தொழிற்சங்க தலைவரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜீவானந்தம் அப்படிங்கிறவரோட இணைந்து மதுரையில பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு கிடைக்கும் போது அந்த ஊதியத்தோட விடுப்பு வேணும் அப்படிங்கறத போராடிக்கிறார். அப்ப இந்த போராட்டமும் இவருடைய வெற்றி தான். இந்த போராட்டமும் அப்பயே போராடி இருக்காரு. அதுக்கப்புறம் வாழ்நாள்ல வந்து 1/5 சிறைச்சாலையை கழிச்சு மறைந்திருக்காரு. அடுத்து பாருங்க, நூற்பு ஆலை தொழிலாளர் உரிமைக்காக 1938 போராடி இருக்காரு, தொழிலாளர் உரிமைக்காக. அதே மாதிரி ராஜபாளையத்துல உழவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல அவங்களுடைய நலனை காக்குறதுக்கு மிகப்பெரிய அளவுல நாடகம் நடத்தினார். உழவர்களுடைய நலனை காக்குவதற்காக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எந்த இடத்தில் மிகப்பெரிய நாடகம் நடத்தினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராசபாளையம். இந்த மதுரை, ராசபாளையம், கமுதி, சாயல்குடி இந்த ஊரெல்லாம் வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல உள்ள தாமோ சிறையில 2ஆம் உலக போறப்ப வந்து இவர் சிறைப்பிடிக்கப்பட்டார். 2ஆம் உலக போர் வாங்கும்போது சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பர்மால வந்து இவர் வந்து பயணம் பண்ணியிருக்காரு. அது எந்த காலம் அப்படின்னா 1936 முதல் 1955 வரை பர்மா பயணம் மேற்கொண்டிருக்காரு. எழுதிக்கோங்க, 1936 முதல் 1955 வரை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1963 அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் வந்து மறைந்திருக்காரு. அக்டோபர் தினம் 30 மறந்துருக்காரு. இந்த அக்டோபர் 30 தான் வந்து தமிழக அரசு விழாவா கொண்டாடுது வருஷம். அதுக்கப்புறம் வந்து விவேகானந்தரோட தூதுவராகவும் நேதாஜியோட தலைவராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி பெண்களை வந்து இழிவுபடுத்தும் கூந்தல் நடைபாதை வரவேற்பை மறுத்து போராடி அதை வந்து மீட்டிருக்காரு. பெண்களை இழிவுபடுத்தும் கூந்தல் வரவேற்பு நடைபாதையை, சரியா? அதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்த பாடம் அவ்வளவுதான், நம்மள முடிக்க போறோம். விரிவுரைன்னு பார்த்துடலாம். கப்பலுடைய தமிழன் எழுதிக்கோங்க. கப்பலுடைய தமிழன், கொற்கை துறைமுகம். கொற்கை துறைமுகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாண்டியரோட மீன்கொடி, ஏன்னா அவங்களுடைய துறைமுகம் தான் அது. அப்ப அங்க பறந்தது என்ன கொடியா இருக்கும்? மீன் கொடியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வசையொலிய வாழ்வாரே வாழ்க, வசையொலிய வாழ்வாரே வாழ்க அப்படிங்கிற அடி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க, திருவள்ளுவர் அது வந்து எழுதுனது திருக்குறள்ல தான் இடம்பெற்றிருக்கு. வசையொலிய வாழ்வாரே வாழ்வர் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? திருவள்ளுவர் எழுதியது. அதே மாதிரி சுதந்திரம் என்பது எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னது யாரு? திலகர் தான் வந்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. சுதந்திரம் என்பது எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியது திலகர். அதுக்கப்புறம் வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதல் என்போம். இன்னொருக்க வாசிக்கிறேன். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதல் என்போம் என கூறியவர் யார்? பாரதியார். யாரு? பாரதியார். அடுத்து பாருங்க, நீதிபதி பின் ஹே பாத்துக்கோங்க, பின் கே ஹே எழுதிக்கோங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால்
இங்க என்ன சொல்லுங்க, சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பின்னும் கூட உயிர் பெறும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமா தெரிஞ்சதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் அப்படிங்கறத வந்து படிச்சோம் அப்படின்னா தொல்லையை நான் மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காருன்னா வ.உ.சி. தொல்காப்பியத்தை படித்தால் தொல்லையை மறப்பேன், என்னை சுத்தி உள்ள எல்லா தொல்லைகளையும் நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? வ.உ.சி. வ.உ.சி அப்படின்னு பார்த்தோம்னா கப்பலோட்டிய தமிழன் இவர் தான். இவர் ஏற்றிய நூல்கள், ஏன்னா இவர் சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், அதே மாதிரி வந்து இவர் ஒரு வழக்கறிஞர், ஒரு தொழிலாளர், ஒரு தலைவர், ஒரு பெரிய பிசினஸாவும் இது பண்ணியிருக்காரு. சோ அதனால வந்து நிறைய வந்து இவருக்கு வந்து சிறப்புகள் இருக்கு இவற்றை. அதுக்கப்புறம் பாருங்க, இவர் இயற்றிய நூல்கள், எழுத்தாளர்ல நூல் எழுதியிருக்காரா? மெய் அறம் மெய் அறிவு அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. இவர் பாடிய பாடல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நூல்ல எடுக்கப்பட்ட பாடலா இருக்கும். பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர்கள் உள்ளம், பணிய காண்பது வெள்ளையர்கள் உள்ளம். எழுதிக்கோங்க. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர்கள் உள்ளம். இந்த பாடலை பாடியவர் யாருன்னா வ.உ.சி. இந்த பாடல பாடியிருக்காரு. இந்த பாடல் வரி சரியா சொன்னது. அதே மாதிரி சொல்லின் செல்வர் என அழைக்கப்பட்டவர் யாரு? ராபி சேது பிள்ளை. சொல்லின் செல்வர் என அழைக்கப்பட்டவர் ராபி சேது பிள்ளை. இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் எது? ராபி சேது பிள்ளையோட தமிழ் இன்பம். இதுதான் வந்து இந்திய அரசோட சாகித்ய அகாடமி பெற்ற முதல் நூல், சாகித்ய அகாடமி பெற்ற முதல் நூல். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா ராபி எழுதிய நூல்கள் என்னென்ன? நிறைய நூல் எழுதியிருக்காரு, ஏன்னா ஒரு எழுத்தாளர் நிறைய நூல் எழுதியிருக்காரு. ஆற்றங்கரையினிலே அப்படிங்கிற ஒரு நூல், கடற்கரையினிலே அப்படிங்கிற ஒரு நூல் எழுதிக்கோங்க. அந்த கடற்கரையினிலே அப்படிங்கிற நூல்ல உள்ள அந்த பாடல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த பகுதி தான் கொடுக்கப்பட்டிருக்கு பாடப்பகுதியா. கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற அந்த பகுதி தான் நம்மளுக்கு இங்க பாடமா கொடுத்திருக்கு 7ஆம் வகுப்பு முதல் பருவத்துல கடைசி இயல்ல கடைசியா. தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு, இது எல்லாமே இவர் எழுதுனது ராபி சேது பிள்ளை. தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு. ஓகே, அடுத்து இலக்கணம் பார்க்கலாமா? இது வந்து ரொம்ப ஈஸியா புரியக்கூடியது. அதே மாதிரி ஹிண்ட்ஸ் டக்குன்னு எடுங்க. இலக்கணம் முடிய போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இருங்க, அப்பதான் நோட்ஸ் எடுக்க முடியும். இலக்கணம். வழக்கு. வழக்கு வந்து பார்த்தோம்னா 2 வகைப்படும். அது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன் ஈஸியா. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இப்ப இயல்பு வழக்குல 3 வகை பிரிவு இருக்கு. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. எழுதிட்டீங்களா? இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. அதே மாதிரி இலக்கணம் உடையது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? நிலம், மரம். இது வந்து இலக்கணம் உடையது. இலக்கண போலினா வாசல், வாயில். வாசல் போட்டுச்சுன்னா ஹைபன் போடு, வாயில் போட்டுக்கோங்க. மருவு அப்படிங்கிறது வந்து தஞ்சாவூர், தஞ்சை, மருவி வருதா? அப்ப அதுதான் வந்து மருவு. எடுத்துக்காட்டோட சொல்றேன். அதுக்கு அடுத்து தகுதி வழக்கு. தகுதி வழக்குன்னு பார்த்தோம்னா இதுவும் 3 வகையா இருக்கு. இத பாருங்க, இடக்கரடக்கல், மங்களம், குழுமுக்குறி. 3 வகையா இருக்கு. இடக்கரடக்கல் அப்படின்னா எடுத்துக்காட்டு கால் கல்வி, நான் விளக்கம் சொல்றேன் பின்னாடி. அதே மாதிரி வந்து மங்களம் அப்படிங்கிறது ஓலை, சின்னதா ஒரு ஹைஃபன் போட்டு திருமுகம் போட்டுக்கோங்க. குழுவுக்குறி அப்படிங்கிறது பொன்பரி, பொன்னை பரி அப்படிங்கிற மாதிரி. இப்ப இடக்கரடக்கல் விளக்கம் பார்த்துருவோம். அதாவது நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பதுதான் இடக்கரடக்கல், சரியா? அதே மாதிரி மங்களம் அப்படிங்கிறது மங்களமற்ற சொல்ல வந்து மாற்றி மங்கள சொல்லாக குறிக்கிறது. அதே மாதிரி குழுவுக்குறி அப்படிங்கிறது பிறர் அறியாமல் குழுவுக்கு மட்டும் தெரிவது இது குழுவுக்குறி. இதுக்குதான் எக்ஸாம்பிளா நான் சொல்லிட்டேன். இடக்கரடக்கல் அப்படின்னா கால் கழுவி, நாகரிகம் கருதி நம்ம அந்த மாதிரி சொல்றோம். மங்களம் அப்படின்னா ஓலை திருமுகம். மங்களமற்ற சொல்ல வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சொல்றோம், மங்களமாவே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. குழுவுக்குறினா அந்த குழுவுக்கு மட்டும் தெரியுது பொன்பரி அப்படிங்கிறது. தங்க வேலை செய்யறவங்களை வந்து பரின்னு தான் சொல்லுவாங்க, பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிற காணி. அதுக்கப்புறம் பாருங்க போலி. போலி அப்படிங்கிறது வந்து 3 வகை. எழுதிக்கோங்க. போலி அப்படிங்கிறது 3 வகை. முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி. ரொம்ப ஈஸியானது. முதற் போலி அப்படின்னா முதல்ல மட்டும் எழுத்துக்கள் மாறுபடும். இடைப்போலி அப்படின்னா இடையில உள்ள எழுத்து மாறுபடும். கடைப்போலி அப்படின்னா கடைசியில உள்ள எழுத்து படப்படும். ஆனா அர்த்தம் வந்து ஒரே மாதிரிதான். பசல் அப்படின்னா பைசல் முதற் போலிக்கு. இடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்திருக்கோம்? அமைச்சு அப்படின்னா அமைச்சு. கடைப்போலிக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்திருக்கோம்? நிலம் அப்படின்னா நிலம். அப்ப இதுதான் வந்து
முற்றுப்புள்ளி கடைசியா முற்றுப்புள்ளி லாஸ்ட் நம்ம பார்க்க போறோம். வீடியோ நல்லா தெளிவா பாருங்க. முற்றுப்புள்ளி அப்படின்னா 5, 5 எல்லா இடத்துமே மாறுபட்டிருக்கும். எல்லா இடத்துமே மாறுபட்டா முற்றுப்புள்ளி, அதான் இந்த எடுத்துக்காட்டு. முற்றுப்புள்ளி முற்றுமே மாறுபட்டது. இப்ப தமிழ் சொல் நம்ம பார்க்கலாமா? பேலட் அப்படின்னா கதைப்பாடல். எழுதணும்னா எழுதிக்கோங்க. பேலட் அப்படின்னா கதைப்பாடல். புக் பேக்ல உள்ளது, புக்குள்ள பாக்ஸ்ல உள்ளது, புக்குள்ள உள்ள விஷயங்கள், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், ரிப்பீட்டட் எல்லாம் கலந்து டெய்லி ஆன்லைன் கிளாஸ் தான் 4 மணிக்கு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க. அப்படியே டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ் பண்ணாம அப்படிதான் நீங்க பார்க்கவே முடியும். அதுக்கு அடுத்து பாருங்க, பேலட் கதைப்பாடல் எழுதிட்டீங்களா? கரேஜ் துணிவு, சாக்ரிஃபைஸ் தியாகம், பொலிட்டிஷியல் ஜீனியஸ் அரசியல் மேதை, எலாகுலேஷன்ஸ் பேச்சாற்றல், யூனிட்டி ஒற்றுமை, ஸ்லோகன் முழக்கம், ஈக்குவாலிட்டி சமத்துவம். என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் முக்கியமான கமெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்க இந்த மாதிரி ரிவ்யூ சொல்லுவோம். இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோல எந்த டவுட்ஸ்னாலும் சரி, இனிமேல் ஏதாவது தேவைனாலும் சரி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு